Hi students, problem number 2 in the textbook exercise work, power and energy. A ball with a velocity of 5 meter per second impinges at an angle of 60 degree with the vertical on a smooth horizontal plane. If the coefficient of restitution is 0.5, find the velocity and the direction after the impact. இப்போ நம்ம இதை எப்படி இமேஜின் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்மூத் ஹரிசான்டல் சர்ஃபஸ் இருக்குதுப்பா. அந்த ஸ்மூத் ஹரிசான்டல் சர்ஃபஸ் வந்து இதை எடுத்துக்கிறேன் நான். இதுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு வெர்டிகல் வால், ஒரு வால் இருக்குது, புரியுதா? அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இங்கேருந்து ஒரு பால் இருக்குல்ல, ஒரு பால் வந்து எறிகிறேன். ஒரு பால் வந்து அந்த சுவத்தில் அப்படியே எறிகிறேன். அப்போ எந்த ஆங்கிளில் அந்த பால் போய் இந்த சுவத்தை ஸ்ட்ரைக் பண்ணுது, வெர்டிகல் வால், it is at an angle theta equal to 60 degree கொடுத்திருக்காங்க. So I will take theta as the symbol generally. Afterwards I am going to substitute theta is equal to 60 degree. அப்போ ஒரு vertical wall இருக்குது, அந்த wall இருக்கு இல்லையா, இதுதான் இப்போ ஒரு wall. இப்போ ஒரு பால் வந்து நம்ம எறிகிறோம் இல்லையா, பால் எறிகிறோம்ல, அந்த பால் வந்து இப்படி போய் 60 degree with the wall, it makes 60 degree. இப்போ அந்த பால் பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இப்படி போகுது. ஆனால் டியூரிங் த இம்பேக்ட் வந்து அது எவ்வளோ எனர்ஜி லூஸ் பண்ணுதோ அதை பொறுத்து எந்த ஆங்கிளில் வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ எனர்ஜியை லூஸ் பண்ணாமல் இருந்திருந்தால் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் ரீபவுண்டிங் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். பட் நம்மளுக்கு அது கொடுக்கல. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வால் வந்து 60 டிகிரியில் அந்த வாலில் வந்து விழுகுது. அதுக்கப்புறம் 5 மீட்டர் பர் செகண்ட் அதோட இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ ஃபைனலாக அது வெளியில் வரும்போது என்ன வெலாசிட்டியில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஃபஸ்ட்டு வந்து வெர்டிகல் வால் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் வெர்டிகல் வால். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ லைன் இருக்குல்ல, இது வந்து ஹரிசான்டல் ஸ்மூத் சர்ஃபஸ், அது ஒரு ஹரிசான்டல் சர்ஃபஸ். இவங்க ரெண்டு பேரும் பெர்பெண்டிகுலராக இருக்காங்க, ஓகேவா? அப்போ இந்த பால் இதோட மாஸ் வந்து எம், மாஸ் வந்து எம்னு நான் எடுத்துருக்கிறேன். அது வந்து இனிஷியல் வெலாசிட்டி வந்து u இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. அதை கடைசியாக சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரியும் கொடுத்துருக்காங்க. அது ஃபைனல் ஸ்டெப்பில் தான் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அப்புறம் ரீபவுண்ட் ஆகி வரும்போது த ஆங்கிள் மேட் பை த பால் வித் த வெர்டிகல் வால், புரியுதா? அது வந்து வேற சிம்பிள் எடுத்திருக்கேன், 5 அப்படின்னு எடுத்திருக்கிறேன். 5 இஸ் த சிம்பிள். அப்போ இந்த வேல்யூ ஆஃப் 5 கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா, டைரக்ஷன் ஆஃப் த பால் ஆஃப்டர் இம்பிஞ்சிங் அப்படின்னு கிடைச்சிரும். இப்போ ஐ எம் கோயிங் டு யூஸ் த கான்செப்ட் ஆஃப் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். அது ரெண்டு டைரக்ஷன்ல லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமை நான் வெரிஃபை பண்ண போறேன். ஒன்று வந்து ஹரிசான்டல் டைரக்ஷன், த அதர் ஒன் இஸ் வெர்டிகல் டைரக்ஷன். இப்போ இந்த டயக்ராம்ல ஆக்சுவல் டைரக்ஷன் வந்து it makes theta with the vertical இல்லையா? அப்போ I am going to resolve this velocity u into two components. ஒன்று vertical component, இன்னொன்று horizontal component. இப்போ since u makes an angle theta with a vertical, அதோட vertical component in the downward direction இருக்கும். இங்க பாத்தீங்களா? இப்போ இந்த u வந்து towards the wall இருக்கு இல்லையா, இதை இப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா direction is downwards, புரியுதா? அப்போ vertical component is downwards and that is equal to what? u cos theta. இது வந்து u cos theta. அதே மாதிரி இப்போ இந்த u இருக்கு இல்லையா, u is towards the wall. இதை ஹரிசான்டலா நான் பண்ணும்போது டைரக்ஷன் இஸ் towards the wall இருக்கு பாத்தீங்களா, towards the wall. அப்போ இது வந்து the horizontal component of u is what? u into sin theta. அப்போ the vertical component is acting downward இருக்கு இல்லையா, அது u cos theta. இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, இதுக்கு பேரு velocity of approach, velocity of approach அப்படின்னு பேரு. இன்னொரு காம்பனன்ட் horizontal component of this u இருக்கு இல்லையா, அது வந்து u sin theta, that is towards the wall, towards the wall. இதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி இந்த ஃபைனல் வெலாசிட்டி இருக்கு இல்லையா, இந்த ஃபைனல் வெலாசிட்டியை வந்து நான் வந்து v அப்படின்னு எடுத்துக்கிறேன். v is the final velocity, ஓகேவா? ஆஃப்டர் rebounding from the wall, its velocity is v. That makes what angle with the vertical 5 இல்லையா? அப்போ அந்த v யும் ரெண்டு காம்பனண்டா ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஒன்று
வெர்டிகல் காம்பனன்ட். இந்த வெர்டிகல் காம்பனன்ட் இப்ப பாத்தீங்கன்னா v வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப இதோட வெர்டிகல் காம்பனன்ட் டவுன்வர்டா தான் இருக்கும். புரியுதா? வெர்டிகல் காம்பனன்ட் will be downward. அப்ப இதுதான் உங்களுக்கு வந்து வெர்டிகல் காம்பனன்ட். அப்ப இது வந்து v cos phi அப்படின்னு வந்துரும். அப்ப இந்த v வந்து இப்படி ஹரிசாண்டலா ரிசால்வ் பண்ணும்போது, இந்த v வந்து ஹரிசாண்டலா ரிசால்வ் பண்ணும்போது டைரக்ஷன் எங்க இருக்கு பாத்தீங்களா? டைரக்ஷன் வந்து இப்படி இருக்குது, ஆப்போசிட் டு u sin theta. அப்ப இது வந்து v sin theta. அப்ப v sin theta வந்து opposing u sin theta இந்த மாதிரி இருக்குது. அப்ப இது வந்து v sin phi தானே, இதுதான் theta, இது வந்து phi. அதனால v sin phi is opposite to u sin theta. இப்போ வெர்டிகல் டைரக்ஷன்ல என்னென்ன வெலாசிட்டி காம்போனன்ட்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்ப u cos theta is vertically downwards. இதுக்கு பேர் வந்து velocity of approach அப்படின்னு பேரு. அப்புறம் v cos phi is acting downward. இதுக்கு பேரு velocity of separation, velocity of separation அப்படின்னு பேரு. புரியுதா? இது வந்து approach, velocity of approach. இதுக்கு velocity of separation அப்படின்னு ஒரு நேம் இருக்கு. So, this is the diagrammatic representation. So, first you have to draw the diagram and understand the diagram correctly. I hope you have understood the diagram well. Now, I am going to verify the law of conservation of momentum. So, law of conservation of momentum. The total momentum before impact is equal to the total momentum after impact. அப்ப இதுதான் law of conservation of momentum. சிம்பிள் போட்ட P. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து I am going to take along the horizontal direction. Along the horizontal x axis. Along the horizontal னா என்ன அர்த்தம்? x axis அப்படின்னு அர்த்தம். இந்த டைரக்ஷன்ல x axisல. அப்ப mass of the body m தானே. Before and after impact mass is m. அப்போ m into u sin theta, m into u sin theta பாருங்க, இது வந்து m into u sin theta. ஓகேவா? இப்போ this is equal to or minus of this m into v sin phi, v sin phi. ஓகேவா? ஏன்னா டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட் தானே. அப்ப this must be equal to at 0. அப்ப இந்த mv sin phi வந்து ரைட் சைடு கொண்டு போறேன். அப்ப m into u sin theta is equal to m into v sin phi. இப்போ நம்ம எந்த டேர்ம் கேன்சல் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா mass on both sides. அப்ப therefore, okay, therefore u sin theta is equal to v sin phi, v sin phi. அப்போ இது வந்து ஈக்குவேஷன் 1. this equation is numbered as 1. இது புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? அதாவது u sin theta is equal to v times sin phi அப்படிங்கறத ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கிட்டு இருக்கோம். இது எப்படி நம்ம இந்த ஈக்குவேஷன் வந்தது அப்படின்னா, we have verified the law of conservation of this momentum along the horizontal direction. இப்போ இது வந்து vertical direction இருக்கு பாத்தீங்களா? இந்த வெர்டிகல் டைரக்ஷன்ல இப்ப along the vertical direction வந்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, along the y axis. இப்ப இந்த vertical directionல what is the velocity of approach I will write. So velocity of approach, ஓகேவா? This is equal to u cos theta. Velocity of approach is equal to u cos theta. அப்புறம் velocity of separation இருக்கு இல்லையா? v separation. இதான velocity of separation. That is equal to what? v cos phi. இப்போ I am going to take the ratio of the velocity of separation to the velocity of approach. இந்த velocity of separation இருக்கு இல்லையா? v separation divided by v approach. This ratio is called by a name called coefficient of restitution. இது உங்களுக்கு வந்து இந்த academic year 21-22ல delete பண்ணிருக்காங்க. புரியுதா? ஆனாலும் இது ஈஸி தான், நம்மளுக்கு ரிமெம்பர் பண்றது ரொம்ப ஈஸி. velocity of restitution அப்படினா என்ன? It is a ratio of
the velocity of separation to the velocity of approach. இது நம்ம ஒன் டைமென்ஷனல் collisionல வேற விதமா படிச்சிருக்கிறோம். புரியுதா? அதே தான் இங்க this is equal to E அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க this is called as a coefficient of restitution. இத சம்ல கொடுத்திருக்காங்க. இதோட வேல்யூ வந்து it is equal to 0.5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப what is meant by coefficient of restitution during a collision அப்படின்னு கேட்டீங்கன்னா it is defined as the ratio of the velocity of separation to the velocity of approach. அப்ப velocity by velocityங்கிறதுனால it has no unit. அதுக்கு வந்து only ஒரு நம்பர் தான். இந்த நம்பர் இருக்கு இல்லையா, அதுவுமே 0 to 1 தான் பாயிருக்கும். It will be between 0 and 1. அவ்வளவுதான். புரியுதா? any number. அப்ப 0.5ங்கிறது coefficient of restitution. அப்ப இந்த E is equal to velocity of separation க்கு நம்ம என்ன substitute பண்ணலாம்? V cos phi தானே. அப்ப this is equal to V cos phi divided by velocity of approach க்கு நம்ம என்ன substitute பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா U cos theta. அப்ப இது வந்து U cos theta. இப்ப இத நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா E into U cos theta is now equal to V into cos of phi அப்படின்னு கிடைக்குது. இது ஒரு ஈக்குவேஷன். அப்ப இதுதான் நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈக்குவேஷன் 2. Already we have got one equation. One என்ன U sin theta is equal to V sin phi வந்திருக்கு. இங்க E into U cos theta is equal to V cos phi வந்திருக்கு இல்லையா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து தப்பு இல்லாம நீங்க எழுதிட்டீங்கன்னா இந்த சம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நீட், JEE, இதுல இருந்து ஒரு சம் கண்டிப்பா கேட்பாங்கப்பா. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனை புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஸ்கொயர் பண்ண போறேன். I am going to square equation 1 and also equation 2 and I am going to add the left hand sides and the right hand sides after squaring them. இப்போ I will write squaring, understand, and adding, squaring and adding equations 1 and 2. இப்போ equation 1ல left hand side ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்? U square sin square theta வந்துரும். அப்ப நான் அதை இங்க எழுதுறேன். அப்ப U square, ஓகே, sin square theta போட்டாச்சு. அதே மாதிரி ரைட் சைடுல என்ன இருக்கு பாருங்க, E square U square cos square theta. அப்ப plus E square into U square into cos square theta வருது. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் தானே. இப்ப ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ண போறேன்? அப்ப this is equal to அப்போ இங்க இத ஸ்கொயர் பண்ணோம்னா V square sin square phi தானப்பா. அப்ப இங்க எழுதுறேன் பாருங்க, V square into sin square phi plus இத ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? V square cos square phi. V square cos square phi னு வரும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல U square காமன் ஃபேக்டரா இருக்கு இல்லையா, அதை எழுதுறேன் பாருங்க. அப்போ U square காமன் ஃபேக்டர் into sin square theta, ஓகேவா? அப்போ into sin square theta plus E square cos square theta. அப்போ E square into cos square theta. This is equal to, இப்போ ரைட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா V square காமன் ஃபேக்டரா நம்ம எடுத்துருவோமா? அப்ப V square காமன் ஃபேக்டரா எடுத்துட்டேன் into sin square phi plus cos square phi is equal to 1 இல்லையா? அப்ப V square into 1 is V square. இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் லெஃப்ட் சைடு V square எடுத்துக்கிறேன். அப்ப V square is equal to U square into sin square theta plus E square into cos square theta இருக்கு. இப்போ நான் ஸ்கொயர் ரூட் எடுக்க போறேன். புரியுதா? அப்ப V is equal to, அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் V ஸ்கொயர் வந்து V. அப்ப ரைட் சைடுல வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் U ஸ்கொயர் வந்து U ஆயிரும் into ஸ்கொயர் ரூட் ஆஃப், இப்போ sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் E ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டாவை டைரக்டா சப்ஸ்டிடியூஷனே பண்ணிருங்க. இல்லனா ஸ்டெப் நிறைய வந்துரும் இல்லையா? இப்ப நமக்கு தீட்டா என்ன கொடுத்திருக்காங்கப்பா? தீட்டா is equal to what? 60 டிகிரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க.
அப்ப இது sin ஸ்கொயர் 60 தானே. sin ஸ்கொயர் 60 னா என்ன அர்த்தம்? sin 60 the whole square. அப்ப sin ஸ்கொயர் தீட்டா வேணும்னா இத வந்து நீங்க sin தீட்டா அப்ப √3/2 ஓகேவா? sin 60 whole square வந்து என்ன வரும்னு கேட்டிங்கனாக்க நீங்க ஒரு ஸ்டெப் எழுதிட்டு கூட நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. என்ன? அப்ப sin ஸ்கொயர் 60 னே நான் போட்டுக்கிறேன். அப்போ இது வந்து sin ஸ்கொயர் 60 plus e ஸ்கொயர். e ஸ்கொயர்ங்கிறது நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0.5 the whole square. அப்ப 0.5 the whole square is 0.25 into cos square 60. நீங்க மேத்தமேட்டிக்கல் வேல்யூவை கரெக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துரும்பா. அப்ப this is equal to u. The initial velocity u is given as what? 5 meter per second தானே. அப்ப I am going to substitute here. This is 5 into square root of sin square 60ங்கிறது √3/2 ஓகேவா? √3/2 the whole square plus இந்த point 5 the whole square is 0.25 into cos 60 the whole square is 1/2 the whole square. புரியுதா? இப்போ this is now equal to 5 into square root of √3 whole squareங்கிறது 3 தானே, divided by 2 squareங்கிறது 4. அப்ப 3/4. அப்ப this is equal to what? 3/4 னு வந்துரும். ஓகே, plus 0.25ங்கிறது என்னப்பா? 1/4 ன்னு தான அர்த்தம். அப்ப 1/4 போடலாம் இல்லையா? 0.25ங்கிறது என்ன? 1/4. அப்ப this is 1/4 into 1/2 whole square is also what? 1/4. புரியுதா? அப்ப this is equal to 5 into square root of இங்க 3/4 இருக்குது, இங்க 1/16 இருக்குது இல்லையா? அப்ப இத வந்து 3/4 வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வந்து நான் 4 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் LCM எடுக்கிறதுக்காக. அப்ப this can also be written as what? 12/16. ஓகேவா? 12/16. 3/4 also can be written as what? 12/16. ஏன்னா இங்க 1/16 இருக்குது. அப்ப இது 1/16 இருக்குது. அப்ப this is equal to 5 into square root of 13/16. 13/16. புரியுதா? LCM எடுத்தாச்சு இல்லையா? 16 is the LCM. அப்ப √16 வந்து டினாமினேட்டர்ல இருக்குப்பா. what is the square root of 16? 4 தானே. அப்ப this is equal to இந்த 5 divided by இந்த √16 வந்து வெளியில 4 ன்னு வெளியில வந்துரும். அப்ப into square root of 13. புரியுதா? square root of 13. அப்ப 5/4 வந்து 1.25. 1.25 தானே 5/4. இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 வந்து நீங்க கால்குலேட்டர் எடுத்து பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும். புரியுதா? அப்ப it is found to be 3.6. புரியுதா? 3.6 ன்னு வரும். இப்போ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1.25 into 3.6 is equal to 4.5 வரணும்ப்பா. அப்ப therefore the final velocity after impact is equal to 4.5 meters per second. So இதுதான் வந்து the final velocity after impact. அப்ப அந்த பால் வந்து நம்ம 60 டிகிரில சவுத்துல எரிஞ்சோம்னா அது ரிட்டர்ன் எந்த ஆங்கிள் வருது? 5ங்கிற ஆங்கிள் வருது. என்ன வெலாசிட்டில வருதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எந்த ஆங்கிள் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன க்ளூ தரேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். புரியுதா? அதை நீங்க ட்ரை பண்ணி ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவுல டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க ஆன்சரை போஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்க செக் பண்ணியாவது பாருங்க அட்லீஸ்ட். ஓகேவா? இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தெரியுதா? இதுல வந்து u sin theta is equal to v sin phi தானே. இப்போ uங்கிறது என்ன? 5 மீட்டர் per second கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க sin theta க்கு பதிலா நம்ம sin 60 தான போடணும். theta is equal to 16 கொடுத்தாச்சு. இப்போ v கண்டுபிடிச்சிட்டோம்லப்பா. v is equal to what? 4.5 தானே. அப்ப நீங்க என்ன பண்ணனும்? u into sin theta divided by v equal to sin phi னு வரும். அப்ப phi equal to sin inverse of some number தான வரும். அத நீங்க லாக் புக்க வச்சு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த சம் வந்து ஒரு மாடல் சம் தான். எதுக்குன்னா நீட் ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு இந்த மாதிரி நிறைய சம்ஸ் நீங்க செஞ்சீங்கன்னா தான் கான்ஃபிடன்ஸ் வரும்பா. ஓகே, ஐ விஷ் யூ குட் லக்.